கருவாட்டு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெத்திலி கருவாடு எடுத்துருக்கேன் நான். அது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. அதில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் போயிடும். நல்லா ஒரு 4 வாட்டி அலசி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்ச விழுதை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு கல் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். கருவாட்டில் வந்து நெத்திலி கருவாட்டில் உப்பு இருக்காது, அதனால் வந்து உப்பு போட்டுக்குங்க திட்டமாக. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் போட்டுக்குங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. நான் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் வந்து மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு தண்ணி அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கங்க. நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். நல்லா புளியோட பச்சை வாசம்லாம் போயிட்டு சுண்டி வர அளவுக்கு நல்லா நம்ம அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அப்போ வந்து கருவாட்டை போட்டுக்கலாம். அந்த நம்ம சுடுதண்ணியில் போட்டோம் பார்த்திங்களா, அப்பயே வந்து கருவாடு ஒரு 50% வந்து வெந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மீதி 50% தான் வேகணும். நெத்திலி கருவாடு வந்து சீக்கிரம் வந்துடும். அதனால் வந்து நம்ம நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் கருவாடை போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவு வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க, ஹையில் வச்சா வந்து அடி பிடிக்கும். நல்லா சிம்மிலே வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து பச்சை வாசம்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் வந்து நம்ம கருவாடை போட்டுக்கலாம். பாருங்கள், மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கருவாட்டை போட்டுடலாம். அப்படியே கொட்டாமல் கையால் எடுத்து போடுங்க, ஏன்னா அதில் வந்து தண்ணி இருக்கும். நல்லா கையால் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். லாஸ்ட்டில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.